ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு ஐ டீல் வித் டூ ஃபேஸ்ட் பீப்புள்? உங்க வாழ்க்கையில இரண்டு முகங்கள் இருக்கிற சில மனிதர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, உங்க எனிமீஸ் கூட இருக்கும்போது அவங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூ ஃபேஸ்ட் பீப்புள்ஸை நீங்க எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ரெடியூஸ் ஆக்சஸ் வித் தம். அதாவது உங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்றதை நீங்க முழுக்க முழுக்க குறைச்சிக்கணும். அவங்க கூட எமோஷனல் க்ளோஸ்னஸோ எமோஷனல் டிபெண்டன்சியோ கண்டிப்பா இருக்கவே கூடாது. அண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைமையுமே நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டூ ஃபேஸ்ட் பீப்புள்ஸோட ஆக்ஷன்ஸை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அது அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து பயங்கரமா அந்த உண்மையை ட்விஸ்ட் பண்ணி அழகான ஒரு ஸ்டோரியா ஃப்ரேம் பண்ணி ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சில நேரங்களில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா நான் இதை தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்பாங்க. ஆனா இந்த பீப்புள்ஸ் கிட்ட இந்த அப்பாலஜியை நீங்க பிலீவ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத வச்சுதான் அடுத்து அவங்கள நம்பலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். அண்ட் இந்த டூ ஃபேஸ்ட் பீப்புள் கிட்ட இருந்து லாயல்ட்டியை தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணா திரும்ப திரும்ப நீங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இவங்களுக்கு லாயல்ட்டினா என்னன்னே தெரியாது. அவங்களோட ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்னா அவங்க ரொம்ப நல்ல பர்சனா எல்லாருக்கும் தெரியணும். ஸோ யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிறத்தை மாத்திக்குவாங்க. ஒரு லாயலா ஒரு ஹானஸ்டா தனக்குன்னு இதுதான் உண்மை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லவே மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்க லாயல்ட்டியே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் அக்செப்ட் ஹூ தே ஆர். அவங்க யாரா இருந்தாலும் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ரிலேட்டிவ், ஈவன் எ ஃபேமிலி மெம்பரா இருந்தாலுமே அவங்க இப்படிதான் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க மறுபடியும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டியிருக்கும். இவங்க கிட்ட நீங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரொம்ப ஜென்ரலா பொதுவா அக்கறையில கேட்கற மாதிரி திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க ரொம்ப லாங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணாம ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா ஆன்சர் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களோட இன்னர் பீஸை அஃபெக்ட் பண்ற அளவுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கிராஜுவலா அவங்கள உங்களோட லைஃப்ல இருந்து ரொம்ப பொலைட்டா கட் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லது. இந்த டூ சைடட் பீப்புள்ஸ் அவங்களா அவங்கள புரிஞ்சு மாத்திக்கிட்டே தான் உண்டு. நம்ம யார் என்ன சொன்னாலும் அவங்களை தவற கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணாலும் அவங்க அதை மாத்திக்கவே மாட்டாங்க. ஸோ பெட்டர் யூ கட் ஆஃப் ஃப்ரம் தட் பீப்புள் அண்ட் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ டு ஆல்.